ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. தைப்பூசத்தினை முன்னிட்டு ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி வழங்கிய அருளுரை. கலியுகத்தினில் வாழ்ந்து கொண்டே சத்தியயுகத்தின் இயக்கத்தினையும் சாராம்சம் தனையும் உணர்ந்து ஏற்கும் அன்பு ஆன்மாக்களுக்கு ஞான தண்டாயுதபாணி எனும் ரூபம் ஏற்ற ஆறுமுகனாரின் அன்பு ஆசிகள். ஒரு மனிதன் குழந்தையாய் உருக்கொண்டு வளர்ச்சி அடைந்து ஞானத்தில் முதிர்ந்து முக்தி பெற்று விண்ணேற வேண்டும் என்பதே இயற்கையின் நியதி. அவ்விதம் உயர்பவர்களே தெய்வங்களாய் மலர்கின்றனர். பல பிறவிகளில் ஏற்ற ஞானம் ஒன்றே தெய்வங்களின் ஆன்ம அனுபவமாக மலர்கின்றது. அதனை கொண்டே மானுடர்களை காத்து ரட்சித்திடவும் முனைகின்றோம். தாய் தந்தையர்கள் தான் ஈன்ற சிசுவிற்கு மாறுபட்ட பருவ காலங்களில் மாறுபட்ட செயல்களின் மூலம் உதவுகின்றனர். சிறு பிள்ளைகளுக்கு வாழ்விற்கான ஆதார நிலைகளை அருள்கின்றனர். வளர்ந்த பின்னரோ நல்ல நண்பர்களாய் இயங்குகின்றனர். இறுதியில் தான் பெற்ற ஞான அனுபவங்களை பகிர்ந்தும் செயல்புரிகின்றனர். அவ்விதமே தெய்வங்களும் மானுடர்களின் செயல்பாடுகள் மற்றும் வேண்டுதல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு ரூபங்களையும் நாமங்களையும் ஏற்று அருள் புரிகின்றனர். புற வாழ்வின் இன்னல்கள் தீர்வதற்காக பிரார்த்திக்கும் மானுட ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ கந்தனாக உருக்கொண்டு கர்ம வினைகளை யாம் போக்குகின்றோம். பிள்ளை வரம் வேண்டுவோர்க்கு முருகனாக அழகனாக உருக்கொண்டு எமது ஆற்றல்களை பொழிகின்றோம். ஞானம் வேண்டியே நிலைப்போருக்கு ஞான தண்டாயுதபாணியாக செயல் புரிந்திடுவோம். சத்தியயுகம் என்பது சத் எனும் தத்துவ ஞானத்தினையும் கடந்தது. அதனுள் பிரவேசித்து அன்பு வாயிலினை தீண்டிய காரணத்தினால் மானுட ஆன்மாக்களுக்கு யாம் அன்பு குறித்து போதித்திடவே முனைகின்றோம். சத்தியயுகத்தின் அன்பு வாயிலில் பலரும் அறியாத நிலையிலேயே உட்பிரவேசம் கண்டுள்ள காரணத்தினால் ஞான தண்டாயுதபாணியாகிய யாம் அன்பினை போதிக்க பணிக்கப்பட்டுள்ளோம். அன்பு எனும் நிலையினை எவராலும் எவருக்கும் போதித்துவிட இயலாது. எனினும் யாம் எவ்விதம் உணர்ந்தோம் எனும் தத்துவ நிலையினை விளக்கிடவே முனைகின்றோம். அன்பு வாயில் என்பது சிரசினில் உள்ள குருதியின் மேலேற்றத்தின் மூலம் திறவு கொள்ளும். தெய்வங்களுக்கோ தேகம் என்பது கிடையாது. எனினும் மாறுபட்ட முறையினில் அன்பினை உணர்த்திட முற்படுவோம். தேகம் கொண்ட மனிதர்களுக்கு அறிவும் உணர்வும் மிகுந்திருப்பதினால் எளிதாய் அன்பினை உணர்ந்திடலாம். மானுட வாழ்வினில் யாம் எவ்விதம் அன்பினை உணர்ந்தோம் என்றறிக. ஞானத்தின் முதல் படிநிலை என்பதே அன்பினை குறித்த தெளிவினை பெறுவதாகும். அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களை உடைய மானுடர்கள் சுயம் உணர வேண்டும். அன்பு என்பது ஓர் உன்னத ஆற்றல். அன்பின் அடிப்படை ஆதாரமே
சுயநலம் அறியாத தன்மையாகும். அன்பினை வரையறுத்து எடுத்துரைக்க இயலாது. எனினும் நான், எனது என்கின்ற தன்மைகளின் துறப்பே அன்பாகும். பிறர் நலம் நாடுவதும் அன்பே. எனினும் அன்பின் மூலாதாரம் என்பது சுயத்தினை இழப்பதாகும். சுயம் இழத்தல் எனும் தன்மையே அன்பிற்கு அடிப்படை ஆதாரம் என்றே உணருங்கள். எத்தருணங்களிலெல்லாம் உங்களை மறந்து செயல்புரிகின்றீர்கள் என்றே ஆராய்ந்து உணருங்கள். புறத்தினில் உள்ள மாய நிலைகளை ஏற்று கேளிக்கைகளில் மூழ்குகின்ற தருணங்களில் சுயம் மறப்பது என்பது வேறு. இறைவனை உள்முகமாய் ஏற்று உருகி தியானிக்கையில் சுயம் இழப்பது என்பது வேறு. அன்பு பிரவாகம் கண்டால் சூழ்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அவை சென்றடையும். அன்பு எனும் இறை ஒளி சிரசினில் நிறைக்கப்படல் வேண்டும். அதற்கு வெற்றிடம் பெருக வேண்டும். சிரசினில் வெற்றிடம் பெருகிட மௌன நிலையினை ஏற்று தியானிக்க வேண்டும். சூழ்கின்ற அனைத்து உயிர்களையும் நேசிப்பதொன்றே அன்பு. எனினும் அத்தன்மையினை அடைந்துவிட ஆழ்நிலை தியானங்களும் இறைவனை உருகியே உட்கலக்கும் பயிற்சிகளும் மனிதர்களுக்கு அவசியமாகும். மௌனமாய் வீற்றிருந்து இறைவனையே தியானிப்பது எனும் நிலையினை மனிதர்கள் 60 நாழிகைகள் கொண்ட ஓர் தினமதிலே 6 நாழிகைகள் நேரமேனும் ஏற்றால் மாத்திரமே சிரசினில் வெற்றிடம் பெருகி இறை ஒளியும் பெருகிடும். பெருகும் இறை ஒளியே அன்பு ஆற்றலாகும். இறை ஒளி பெருகினால் மாத்திரமே அன்பு எனும் பேராற்றல் வெளிப்படும். அன்பினை பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டும் எனில் அவ்வாற்றல் உங்களுடைய சிரசினிலிருந்து பிறர் நலம் நாடுகின்ற எண்ணங்களாகவும் சொற்களாகவும் செயல்களாகவும் வெளிப்படல் வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் ஆழ்ந்த அமைதி நிலவ வேண்டும். இறை ஒளி என்பது பெரும் கடல் போன்றது. உங்கள் சிரசுகளில் அவை ஓரிரு துளிகளாகவே உட்புக இயலும். அதனை அனைவருடனும் பகிர பகிர பெருகத் துவங்கும். சிரசினில் பெருகும் இறை ஒளி எனும் கடல் நீரினை ஏந்திச் சென்றால் மாத்திரமே இறுதியில் இறைவன் எனும் மாபெரும் கடலில் கலப்புற இயலும். சிரசினில் அன்பு எனும் இறை ஒளியினை ஏந்திச் செல்லாத மானுட ஆன்மாக்களை இறைவனால் ஏற்றுவிட இயலாது எனும் சத்தியம் உணருங்கள். எனில் அன்பான ஆன்மாக்கள் அனைவரும் ஒரு தினமதிலே குறைந்தது 6 நாழிகைகள் நேரத்திற்கு இறைவனை குறித்தே தியானியுங்கள். புலன்களை ஒடுக்கி செயல் புரியுங்கள். கிட்டுகின்ற தருணங்களிலெல்லாம் ஒவ்வொரு நாழிகைகளேனும் ஒதுக்கி தியானியுங்கள். உணர்ந்து செயலாற்றினால் மெல்ல மெல்ல இறை ஒளி பெருகும். பின்னர் அவை அன்பு எனும் பேரமுதமாக வெளிப்படும். அன்பின் தன்மை என்பதே சுயநலத்தினை முற்றிலும் அழித்து பிறர் நலம் நாடிடத் தூண்டுவதாகும். அன்பு பெருகினால் முக்தி பெற்று இறைவனின் அன்பு உலகினில் கலப்புற்று வாழ்ந்திடலாம். தெய்வமாய் உயர்ந்த பின்னரும்
அன்பினை பெருக்கியே செயல்புரிந்தால் மாத்திரமே மகா தெய்வங்களாய் உயர இயலும் எனில் சத்தியம் உணர்ந்து செயல்புரிய வேண்டும். தைப்பூசம் என்பது உங்களது சிரசினில் பெரும் மாற்றத்தை உருவாக்கட்டும். உங்களது தலைமை சுரபியாக யாமே இயங்குவதினால் திரைகள் நீங்கி உன்னதங்கள் பெருகக் காண்பீர்கள். அன்பு பெருகிட பூரண நல் ஆசிகள்.